பெரிய அலை அடிக்குது. மோடிய துரத்தி அடிக்கக்கூடிய ஒரு அலை அடிக்குது. நம்முடைய கழக தலைவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவர்களாக ஒருவராக நீங்க நிற்கிறாரு. மிகப்பெரிய தலைவர்களாக முக்கியமானவராக நிற்கிறார். அவர் வந்து தொடர்ந்து இந்த அச்சுறுத்தலாம் வந்து கண்டு அஞ்சாம நமக்கும் பலத்தை கொடுத்து இந்தியாவை கூட்டணி இருக்கிற அத்தனை கட்சிகளுக்கும் பலத்தை கொடுத்து மிகப்பெரிய அளவை கட்டி எடுத்துன்னு போய் ஒரு மிகப்பெரிய உறுதி அந்த அணிக்கு ஏற்படுத்தி இன்னைக்கு வந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு நிலைமை உருவாகிருக்குதா? இல்ல நான் 10 லட்சம் பணமா தான் கொடுப்பேன் நல்லா உழைத்திருக்கிறாருன்னு நாம சொல்லல. ஹைபிரிட் போட்டு போயிருக்கு நம்ம தலைமை. திமுக தான் மிக சிறப்பான முறையில அனைத்து தொகுதியும் உழைச்சிருக்காங்க. இந்த தேர்தலில் இவங்களுடைய வெற்றி தான், இவங்களுடைய உழைப்பு தான் வெற்றிக்கு அச்சாரமா அமையுதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அது நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு மகிழ்ச்சி. அதே போல வந்து தொடர்ந்து பிரச்சாரம் இருக்கட்டும். சின்னவர் வந்து பிரச்சாரம், இளைஞரணி செயலாளர்கள் வந்து பொது ஏற்பட்ட பிரச்சாரம், அதில் ஏற்படுத்தப்பட்ட அந்த எழுச்சி நம்முடைய கழக தலைவர் வந்து பேசின பிறகு பாண்டிச்சேரி முழுக்க அந்த அலை தான் அடிச்சு. அவர் பேச்சினுடைய தாக்கம் தான் அதில் இருக்க உண்மை. இந்தியா கூட்டணி ஏன் வர வேண்டும் என்பதும், புதுச்சேரி எப்படி அடுத்த கட்டத்துக்கு போவோம், அடுத்த கட்டத்துக்கு நகரம் பெரிய வளர்ச்சி நோக்கி போவோம்னா அது இந்தியா கூட்டணி ஏன் வெற்றி பெறணும் தலைவர் பேசின பேச்சு மிகப்பெரிய அளவில் எழுச்சி ஏற்படுத்தி அவன் அது வரைக்கும் தெம்பா இருந்தவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை கொடுத்தது. நிச்சயமாக தலைவருடைய அந்த உரை வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி தெரிவித்ததான். தேர்தலில் சில செலவுலாம் சொல்லி சொன்னாங்க. அவங்கெல்லாம் செலவு அதிகமாக பண்ணாங்க, நம்ம கம்மியாக பண்ணோம் அதனால அப்படின்னா அதெல்லாம் ஒரு பெரிய அலை அடிக்குது. மோடிய துரத்தி அடிக்கக்கூடிய ஒரு அலை அடிக்குது. நம்முடைய கழக தலைவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவர்களாக ஒருவராக நீங்க நிற்கிறாரு. மிகப்பெரிய தலைவர்களாக முக்கியமானவராக நிற்கிறார். அவர் வந்து தொடர்ந்து இந்த அச்சுறுத்தலாம் வந்து கண்டு அஞ்சாம நமக்கும் பலத்தை கொடுத்து இந்தியாவை கூட்டணி இருக்கிற அத்தனை கட்சிகளுக்கும் பலத்தை கொடுத்து மிகப்பெரிய அளவை கட்டி எடுத்துன்னு போய் ஒரு மிகப்பெரிய உறுதி அந்த அணிக்கு ஏற்படுத்தி இன்னைக்கு வந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு நிலைமை உருவாகிருக்கிறார். காங்கிரஸ் கட்சியினுடைய வருங்காலத்தில் பிரதமராக இருக்கக்கூடிய ராகுல்ஜி அவர்கள் வந்து நம்மளுடைய தலைவரோட உழைப்ப அவர் போன இடத்துலாம் பேசியிருக்கார். எங்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணாரோ அவங்க தமிழ்நாட்டோட சிறப்பையும் தலைவரோட சிறப்பையும் பேசியிருக்கார். நமக்கு இந்தியா முழுக்க கிடைச்சிருக்க மிகப்பெரிய பேரு ஒரு மாநில கட்சிக்கு. ஒரு மாநில கட்சி நினைச்சா மத்தியில் ஒரு அரசை உருவாக்க முடியும், ஒரு நிலையான ஆட்சியை கொண்டு வர முடியும். இந்த திராவிட மாடல் ஆட்சியை இந்தியா முழுக்க கொண்டாட முடியுன்றது இன்னைக்கு நம்ம தளபதி அவர்கள் நிரூபிச்சிருக்காரு. இந்த வகையில வந்து நமக்கு மிகப்பெரிய சிறப்பு செய்திருக்குது. இன்னொன்று வந்து நம்ம தலைமைகளை அறிவித்திருக்கிறது இந்த தேர்தலில் வந்து ஓட்டு எண்ணிக்கும் பொழுது அது என்னென்ன வழிமுறைகளை பின்பற்றுறது வாட்ஸ்அப்ல எல்லாருக்குமே அனுப்புறாங்க. தலைமையில கொடுத்துருக்காங்க. அந்த பூத்தி ஐயா போறவங்க எல்லா தொழிலும் கொடுத்துருக்கோம். நம்ம 2 பேர் போறவங்க அந்த பொட்டி உடைக்கும் பொழுது அதை என்ன ஆரம்பிக்கும் பொழுது என்னென்னலாம் பின்பற்றணும், இருக்கும்போது எது இருக்கணும், சொல்லும்போது எது இருக்கணும், உடைக்கும் போது எந்த தேதி இருக்கணும் எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. அது எல்லாம் மாறுறது தான் தப்பு நடந்தது அர்த்தம். அதனால அதெல்லாம் தெளிவா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்க. அது குறிப்பா வழக்கறிஞரை நீங்க பார்த்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த தலைவருடைய பிறந்த நாள நம்ம புது கட்டடத்துல தலைவருடைய 4 நாள் சந்திச்சப்ப கொடுத்து வரைபடத்தெல்லாம் வைக்கப்பட்டிருக்கோம். இப்போ இங்க கொடுத்துருக்குறோம். அது கட்டுறது எப்படிலாம் கட்டணுன்ற அறிவுரை சொல்லியிருக்கிறாங்க. அதனால வந்து நமக்கு வந்து அது ஒரு நல்ல செய்தியா இருக்கும். எல்லா கழகத்தோட ஒரு செங்கல்லாவது அவங்களுடைய பங்களிப்பு, ஆமா ஒரு செங்கல்லாவது அவங்க பங்களிப்பு இருக்கும்போது அது நம்மளுடைய கட்டடமா இருக்கும். அதனால வந்து யாரையும் எதுவும் நாங்கள் வற்புறுத்த போறதில்ல. உங்களால் முடிந்த உதவிய அதுல சிமெண்டாவோ கல்லாவோ மண்ணாவோ இல்ல நான் 10 லட்சம் பணமா தான் கொடுப்பேன். எல்லாரும் ஒண்ணு இருக்குதுன்னு சொல்லக்கூடிய அந்த உரிமை நம்ம எல்லாரும் கிடைக்கிற மாதிரி நம்ம அதை செய்ய வேண்டும் சொல்லி மற்றும் ஒரு ஆலோசனையில